மேஷம் ராசி அன்பர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது 2022 புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆற்றலும் ஆளுமையும் நம்பிக்கையும் கொண்ட மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் தொடக்கம் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும். என்றாலும் சனி நகர்வு காரணமாக 7.5 சனி உங்களுக்கு தொடங்குகிறது. மேஷம் ராசி சேர்ந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நம்பிக்கையான தொடக்கத்தையும் வாய்ப்புகளையும் தரும். அதே சமயம் சில சவால்களையும் இந்த வருடம் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்திலும் பின்னர் 3ஆம் வீட்டிற்கு மாற உள்ளார். சனி பகவான் 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். பின்னர் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் மாற இருக்கிறார். ஆண்டு தொடக்கத்தில் குடும்பஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும், சத்ருஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் ராகுவும் சந்திக்க உள்ளனர். 2025ஆம் ஆண்டின் முதல் பகுதி உங்கள் தொழில் வாழ்க்கையில் வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் சில சங்கடங்களும் என ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். அதேபோல ஆண்டின் 2ஆம் பாதியில் உங்கள் தொழில் வியாபாரத்தில் சில தேக்க நிலையும் வேலை தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் சவால்கள் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். பணியிட சூழல் சாதகமாக இருக்காது. பணியிட அரசியல் உங்களை தொந்தரவு செய்யும். எதிரிகளை எளிதாக கையாள முடியும். இருப்பினும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளுடன் சுமூகமாக சூழல் இருக்காது. பணியிடத்தில் தேவையற்ற ஈகோ மோதல்கள் உங்களுக்கு இருக்கும். வியாபாரிகளுக்கு ஆண்டு தொடக்கத்தில் கணிசமான லாபத்தை கொடுத்தாலும் சனி மற்றும் குருவின் மாற்றம் உங்களுக்கு சிரமங்களை தருவதோடு லாபத்தை குறைக்கவும் வாய்ப்புள்ளது. நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவினர்களின் ஆதரவு போதுமானதாக இருக்காது. இந்த ஆண்டு உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்காததோடு அவர்கள் மீதான நம்பிக்கை குறையும். உங்களின் நிதி நிலை பேணுவதில் சிரமங்கள் ஏற்படும். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். முதலீடுகள் மூலம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உண்டு. பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்படும். மேஷ ராசியினருக்கு காதல் மற்றும் உறவுகள் பொறுத்தவரை பரஸ்பர புரிதலும் நம்பிக்கையுடனும் செயல்படுவது மிகவும் அவசியம். இந்த ஆண்டு காதலில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. திருமணமான தம்பதிகள் குடும்ப வாழ்க்கையில் இனிமையானதாக இருந்தாலும் உறவில் நம்பிக்கையுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த ஆண்டில் நெருக்கமும் உணர்ச்சிகரமான தருணங்களும் அமையும். ஆண்டின் முதல் பாதி அழகிய தருணங்களில் இருந்தாலும் பிற்பகுதியில் பல சோதனைகளில் உங்களுக்கு சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. மேஷராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களின் நிதி நிலையில் ஸ்திரத்தன்மை குறைவாகவே இருக்கும். பணம் தொடர்பாக யாருக்கும் வாக்குறுதிகளை நீங்கள் கொடுக்க வேண்டாம். இந்த ஆண்டில் சிலருக்கு வெளிநாட்டு, வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலம் உங்களின் நிதி நிலைமை முன்னேற்றம் அடையும். அதேபோல இந்த ஆண்டு உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஏனெனில் விரய சனி உங்களுக்கு தொடங்குகிறது. இதனால் பணம் தொடர்பான பிரச்சனைகளும் எதிர்பார்க்காத பண செலவுகளும் ஏற்படும். உங்களின் ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் சொத்து அல்லது வாகனம் வாங்குவது தொடர்பான முதலீடு விஷயத்தில் ஈடுபடுவது மிகவும் நல்லது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழல் சிறப்பாகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் இருக்கும். இருப்பினும் ஆண்டின் பெரும்பாலான பகுதி குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். சிலருக்கு தொலைதூர பயணம் செல்ல வாய்ப்புள்ளது. இதனால் சூழலை கையாள்வது சவாலாகவே உங்களுக்கு இருக்கும்.
திருமணமானவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மாமியார் வீடு மூலம் எதிர்மறையான ஆதரவை பெறுகிறீர்கள். உடற்பயிற்சி மற்றும் சமச்சீர் உணவுகள் எடுத்துக்கொள்வது வழக்கமாக்கிக்கொள்வது நல்லது. மன அழுத்தத்தில் விடுபடுவதற்கான விஷயத்தில் கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு மிகவும் நல்லதாக அமையும். உங்களின் ஆரோக்கியம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். சனியின் மாற்றத்தால் ஆரோக்கியம் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. குருவின் மாற்றம் 3ஆம் மற்றும் 4ஆம் வீட்டிற்கு மாறும்போது உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில இடமாற்றங்களை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. இதனால் தேவையற்ற அலைச்சல்கள், சோர்வுகள் உங்களுக்கு ஏற்படும். ராகு உங்கள் வீட்டிற்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் வருவதால் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். ஊக வணிகத்தில் ஓரளவு லாபத்தை சம்பாதிப்பீர்கள். இருப்பினும் 7.5 சனி நடப்பதால் பங்குச்சந்தை முதலீடு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வருடம் மேஷ ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: நிம்மதியான தூக்கமும் மன அமைதியும் கிடைக்க படுக்க அறையில் தென்மேற்கு மூலையில் மயில் இறகுகளை வைப்பது நல்லது. உங்கள் கோபம் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்படுவது, குரு வழிபாடு செய்வது அவசியம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் நன்மையும் மன நிம்மதியையும் கொடுக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.